ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 4ஆம் தேதி வரை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் ஓய்வு எடுக்க இருக்கிறார். அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன செவிவழி செய்தி வந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். லோக்சபா தேர்தலில் பிரச்சாரத்திற்காக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானலில் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 4ஆம் தேதி வரை ஓய்வு எடுக்க உள்ளார். மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடந்த இதற்கான முன்னேற்பாடுகள் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவுக்கு சென்று குடும்பத்துடன் ஓய்வு எடுப்பதாக தகவல் வெளியான நிலையில் கொடைக்கானல் வர உள்ளார். ஏப்ரல் 29இல் இங்கு வரும் நிலையில் தனியார் விடுதியில் குடும்பத்துடன் மே 4ஆம் தேதி வரை தங்கி ஓய்வெடுக்க உள்ளார். முதல்வர் செல்லும் இடங்கள், ரோடுகள் குறித்து திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இன்று கலெக்டர் பூங்கொடி கொடைக்கானல் ஆய்வு செய்ய இருக்கிறார். 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பின் ஓய்வுக்காக குடும்பத்துடன் முதல்வர் பாம்பரம்பும் தனியார் விடுதியில் ஒரு வாரம் தங்கினார். தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வரானார். தற்போது லோக்சபா தேர்தல் முடிவுற்ற நிலையில் அதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சென்டிமெண்ட்டாக கொடைக்கானலில் தங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதிகாரிகள் கூறுகையில் முதல்வர் வருகை குறித்து உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறையினரும் செய்து வருகிறோம். போலீசாருக்கும் பாதுகாப்பு பணி குறித்தும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றனர். லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் முதல் இங்கு பாம்பரம் பகுதி தனியார் விடுதியில் குடும்பத்துடன் தங்கி ஓய்வு எடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு வருகிறது. மற்றும் திமுக அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கொடைக்கானலில் முகாமிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஓய்வு எடுப்பதற்குண்டான அந்த பணிகளை துரிதமாக மேற்கொண்டுள்ளார் என்பது குறித்து நமது செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.